ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே செய்யக்கூடிய நட்ஸ் பவுடர் தாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, சிம்பிளான அதுவும் கூட. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் வறுத்துட்டிங்கன்னா அது ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து எதுவுமே ஆகாது. அடுத்து பாதாமும் 1 டம்ளருங்க, அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லைட்டாக பிளாக் ஸ்பாட்ஸ் வருங்க, அப்படியே பொரியிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம பிஸ்தா, அது வந்து 1/2 டம்ளர் வந்து எடுத்திருக்கேங்க. அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வால்நட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/2 டம்ளர். இதெல்லாம் தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பவுடரில் கலந்துட்டோன்னா உங்களுக்கு தெரியாது. இதையும் நல்லா வறுத்துடலாம். அடுத்து பம்ப்கின் சீட்ஸ் 1 டம்ளருங்க, அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. என்னென்ன சீட்ஸு நட்ஸ் கிடைக்குதோ எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து வால்நட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். அது ரொம்ப அதிகமாக போட்டனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நல்லா பொரியிற மாதிரி வருங்க. அந்த மாதிரி வரும்போது இதையும் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கேங்க. நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணுங்கிறது இல்லை, நல்லா விட்டு அரைச்சி ஓரளவுக்கு கோர்ஸான பவுடரை நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மக்கானா சீட்ஸ் கிடைச்சாலும் அதுவும் போட்டுக்கோங்க, அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஆறிடுச்சுங்க, மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் வந்து போடலை, நான் இது மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது. பால் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியாதுங்க, விரும்பியும் குடிச்சுக்குவாங்க. அவ்வளோதாங்க, நட்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எலும்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த நட்ஸ் எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து இது வந்து கெட்டெல்லாம் போகாதுங்க. நல்லா வறுத்துருக்கிறதுனால தாராளமாக வச்சு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். பாலில் வந்து எப்படி கலந்து குடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆளுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இந்த பவுடர் வந்து போட்டுக்கிட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு எல்லாம் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு. அதை போட்டுட்டு சூடான பால் 1 டம்ளர் விட்டு நல்லா கலந்துட்டு வடிக்கவே வேண்டாங்க, அப்படியே நம்ம கலந்து கொடுத்தோன்னாவே குழந்தைங்க வந்து குடிச்சுக்குவாங்க. இந்த டேஸ்ட்டுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால் கடையில் விற்கிற அந்த ரெடிமேட் பவுடர்ஸ் வந்து நம்ம வாங்காமல் வீட்லேயே செய்யும்போது ஒரு திருப்தியும் கிடைக்கும், கெடுதலும் இருக்காதுங்க. ஸ்வீட் போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, ஒரு 4 பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வச்சுட்டு அதை வந்து இந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலான ஸ்வீட்னஸ் வந்து இந்த ட்ரிங்க்குக்கு வந்து கிடச்சிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.